வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று ஒரு உணவு பற்றி பேசப்போம். இந்த உணவில் ஒரு கேள்வி கேட்குறாங்களா, இத்தனை நோய்கள் சரியாகுதா? அவ்வளோ நோய்கள் சரியாகுது ஒரே ஒரு உணவு தாங்க. எளிதாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க. இது எளிதாக கிடைக்கிறதுனால இதுக்கு நம்ம மதிப்பு அதிகமாக தரமா இல்லைன்னு தெரில. ஆனால் மதிப்பு தந்து தான் ஆகணும். இது நமக்கு கிடைத்த ஒரு அதிசய உணவு. இந்த உணவை எப்போ வேணாலும் சாப்பிடலாம். பசி இருக்கும்போதும் சாப்பிடலாம், பசி இல்லாத போதும் சாப்பிடலாம், வயிறு உப்பசம் இருக்கும்போது சாப்பிடலாம், சாதாரணமாக மென்று சாப்பிட்டாலே போதும். அப்படி இல்லைன்னா தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். இவ்வளோதான் அந்த உணவு. அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உணவில் தாதுக்கள் அதிகம். தாதுக்கள்னா என்ன? சோடியம் இதில் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, துத்தநாக சத்து அதிகமாக இருக்குது, தாமிர சத்து அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, கால்சியம் இருக்குது. வேறு என்னங்க வேணும்? அதில் விட்டமின் பி சி நிறைஞ்சு வச்சுருக்குது. ஒரு பொக்கிஷமான உணவு. இந்த போலிக் அமிலம் சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பாருங்கள், இவ்வளோ நன்மை உள்ள அந்த உணவு எளிதாக வீட்டிலே இருக்குது. இதை முறையாக நாம் பயன்படுத்தினா போதும். தினமும் எடுத்துக்கணும். ஒரு நாளோடு விட வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதும். இந்த உணவை நிறைய நோய்கள் சரி பண்ணும். நிறைய நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா இவ்வளோ தாதுக்கள் இருக்குது, இவ்வளோ விட்டமின் இருக்குது, அமிலம் இருக்குது. முதல்ல இந்த உணவு பசியை தூண்டும். பசி தூண்டிச்சுன்னா போதுங்க, எல்லா நோய்களும் நம்ம விட்டு பறந்து போயிடுங்க. பசி தாங்க உடல் கேட்குதுன்னு அர்த்தம். அப்போ பசி தூண்டிச்சுன்னா அவ்வளோதான். பசி தூண்டுது, சாப்பிட போகிறோம், தேவையான ஆதாரம் கிடைக்க போது நோய் எதிர்ப்பு சக்தி வரதானே செய்யும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சுன்னா உடல் வலி நம்ம விட்டு விலகும். தலையிலேருந்து கால் வர இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, கொஞ்ச நேரம் நிற்க முடியல, நடக்க முடியல. அப்பேற்பட்ட வலிகளை போக்கக்கூடிய சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய செயல் இந்த உணவுக்கு உண்டு. உடல் பகுதியில் வீக்கங்கள் இருக்கும் அங்கங்கே. ஏன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் மூன்றும் போகாமல் இருக்கும். அந்த ஓட்டத்துள்ள வீக்கத்தை குறைக்கிற சக்தி இந்த உணவுக்கு உண்டு. வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம், சின்ன பூச்சி கடிச்சிட்டு இருக்கும், அது என்னன்னே தெரியாது. இந்த உணவு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு மென்னிட்டு போனால போதும், உடனே அந்த பூச்சிக்கடியிலிருந்து மீண்டு வந்துடலாம். அது மட்டுமா, வயிற்றுப்போக்கை நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை படைத்த உணவு இது. தோல் வியாதிக்கு சிறந்த உணவு. ஸ்கின் டிசீஸ் நிறைய இருக்குது. ஸ்கின் சோரியாசிஸ்ன்றாங்க, பொடுகுன்றாங்க, படைன்றாங்க, சொரின்றாங்க, சிரங்குன்றாங்க. இந்த உணவு தினமும் மென்று சாப்பிடலாம். இல்லைன்னா தண்ணீரில் காய்ச்சி குடிக்கலாம். நம்ம விட்டு விலகும் தோல் வியாதி. அப்பேற்பட்ட சக்தி உள்ளது இந்த உணவு. காய்ச்சல், ஜுரம், காய்ச்சலை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த உணவு. இந்த காய்ச்சல் வந்துட்டாலே இந்த உணவு ஒரு ஸ்பூன் எடுத்து மென்னுட்டு, ஒரு வர்ம சிகிச்சை சொல்லட்டுமா? சுண்டோதரி வர்மன்னு வர்மம். அது பாருங்க, இதுதாங்க. இந்த பெருவரலுக்கும் இந்த சுட்டு விரலுக்கும் எங்கே தோக்கம் இருக்குதோ அது எலும்பு வரதாங்க. அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே அழுத்தி அழுத்தி வச்சாலே போதுங்க, காய்ச்சலை குணமாகும். வேற என்னங்க வேணும் நமக்கு? இப்போ சொன்ன உணவு மற்றும் இந்த சிகிச்சை, வர்ம தூண்டல், ஒரு நிமிடம் தூண்டினாலே போதும். 2 கையிலும் தூண்டினா போதும். காய்ச்சல் எப்பேற்பட்ட காய்ச்சல் இருந்தாலும் நம்ம விட்டு அது விலகும். தேவையற்ற வாந்தியை, தேவையான வாந்தி, தேவையற்ற வாந்தி இருக்கு. தேவையான வாந்தின்னா நமக்கு தேவையற்ற உள்ள போட்ட பிறகு அது வெளியேற்றும், அது தேவையான வாந்தி. தேவையற்ற வாந்தின்னா ஒன்றுமே இல்லை, சும்மா வாந்தி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ உடலுடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை சரி பண்ண பிறகு இந்த வாந்தியை சரி பண்ணும் சக்தி இந்த உணவுக்கு உண்டு. பெண்களுக்கு கருப்பை நோய்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடிய அனைத்து நோய்களையும் இந்த உணவுக்கு உண்டு. அஜீரணத்தை குணமாக்கும் உணவு இது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க, உடல் எடையை குறைக்கும் உணவு. ஒரே நாளில் குறைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவிலேயே குறைச்சிக்கலாம்.
கொழுப்புகளை குறைக்கும். முறையற்ற கொழுப்புகளை சமநிலை கொண்டு வந்துடும். இது வெறுமனே தின்னா போதும். இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன் இந்த உணவை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கக்கூடிய இந்த அழகான உணவு, சிறப்பான உணவு எது தெரியுங்களா? சீரகம், சீரகம், சீரகம். இந்த சீரகத்தை பயன்படுத்துவோம். தினமும் ஒருவேளை நாமவே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு மென்னுட்டு போயிட்டே இருப்போம். உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நம்மிடையே அண்டாது, இருக்கும் நோய்களும் நம்ம விட்டு விலகும். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.